இனிய மதிய வணக்கம் அன்பான நேய சொந்தங்கள் அனைவருக்கும். எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் எண்ணெய் புட்டு தான் செய்து காட்ட போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இந்த கிண்ணியால் தான் 2 கப் அரிசியும் 1.5 கப் உளுந்தும் எடுத்து நான் எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். உளுந்தும் அரிசியும் அரைச்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் புட்டுக்கு தயார்படுத்த போகிறேன். தயார்படுத்திட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பச்சை தண்ணீரை தான் இப்போ நாங்கள் இந்த மாவை தயார்படுத்த போகிறேன். உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சர்க்கரை இருக்குது, சீனி இருக்குது. சரி, இதை நான் குழைச்சி எடுத்துகிட்டு வரேன். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மாவுக்கு தயார்படுத்திட்டேன். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதை அவிச்சு எடுக்க போகிறேன். வெளியில் அடுப்பில் தான் அவிச்சு எடுக்க போகிறேன். விறகு அடுப்பில் அவிச்சா டேஸ்ட்டாக இருக்குமேல. அப்போ இதுதான் சரியான பதம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ அவிஞ்சது டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நான் இதை அவிக்கிறதுக்கு தயார்படுத்துகிறேன். பார்த்திங்கன்னா நான் உலையை வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் தேங்காயை திருவி தயார்படுத்தணும். சரி, தேங்காயை திருவிட்டு எடுத்துகிட்டு தயார்படுத்தி கொள்ளுவோமா. பார்த்திங்கன்னா நான் இப்போ பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சமாக தானே செய்திருக்கிறேன். அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் சர்க்கரையும் சீனியும் சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த கிண்ணியால் தான் நான் 2 கிண்ணி எடுத்தேன். அரிசியும் 1.5 கப் உளுந்தும் எடுத்தேன். இந்த சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப். நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னு சொன்னால் சேர்க்கலாம். அதே நேரம் சர்க்கரையும் இருக்குது, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இதையும் நான் சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா கிட்ட வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் ஆறட்டுக்கும். இப்போ நாங்கள் பாலை இதுக்கு தயார் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஆறட்டுக்கும். உடம்புக்கும் உளுந்து புட்டல்ல, உடம்புக்கும் நல்ல. இப்போ இது ஆறட்டுக்கும் நாங்கள் இதை இப்போ நாங்கள் இந்த பாலை தயார்படுத்திட்டு வருவோம். பார்த்திங்கன்னா பாருங்க, சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கலர் மாறிக்கொண்டு வருது. இன்னும் கொதிக்க வேணும். நாங்கள் இந்த புட்டை போடுறதுக்கு இன்னும் கொதிக்க வேணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் எடுக்குந்தான், ரெண்டாலும் எடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டு
அப்போ தான் எங்களுக்கு புட்டு போட்ட உடனே கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இது போதும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் புட்டை சேர்த்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா நான் இப்போ புட்டையும் சேர்த்துட்டேன், கொதிக்குது. கொஞ்சம் எண்ணெய் பிரண்டு வரும்போது நாங்கள் இறக்கிருக்கேன். இருட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இது போதும். இருட்டாக இருக்குது கொஞ்சம். நாங்கள் இப்போ இதை இறக்கிக்கொள்வோம். சரி, பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். சுடுது, கொஞ்சமாக எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுடுது. ஸ்வீட்டாக இருக்குது. இது நாளைக்கு தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆறுனதும். சரி நம்பர்களே, நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.